ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் ஏஆர் காந்தி இயக்கத்துல பிக் பாஸ் ராணவ், கஸ்தூரி, ரோஸ்மின், அமிதா இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் பிரேக்ஃபாஸ்ட். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்துல சின்ன வயசுல வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கோர்ட்ல போயிடறாங்க. கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமா அடிச்சுக்கிறது, சண்டை போடுறது இப்படியும் கோர்ட்ல கூட நடக்குது. ஸோ இதை பார்த்த ஜட்ஜ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் பண்ணி ஆகணும், ஒரு சைக்காட்ரிக்கை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. சைக்காட்ரிக்கு வந்து உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்கலாம்னு லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு டைவர்ஸ் தருவாங்க. அங்கே போனால் கஸ்தூரிக்கு வந்து எப்படி கவுன்சிலிங் கொடுக்குறதுனே தெரியல. ஸோ அப்போ டிசைட் பண்ணுறாங்க, நான் சொல்கிற ஒரு விஷயத்த காது கொடுத்து கேளுங்க, அதுக்கு பின்னாடி நீங்கள் டைவர்ஸ் கேட்டால் நான் கையெழுத்து போட்டு தந்துடுறேன் சொல்கிறாங்க. என்கிட்ட டைவர்ஸ் கேட்டு வந்த இன்னொரு கப்பலுடைய பிரச்சனையை வந்து அவங்க வந்து எடுத்து சொல்றாங்க. அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை சொன்னதுக்கு பின்னாடி இந்த வந்த இளம் தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, டைவர்ஸ் கேட்டு வந்த இளம் தம்பதிகள் என்ன முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. படம் பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு இது ஒரு ஃபேமிலி டிராமா. அதாவது டைவர்ஸ்லாம் வந்து எதுக்கு நடக்குது, என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நடக்குது, எந்தெந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து உண்மையா வந்து அழகா காமிச்சிருக்காரு நம்ம ஏஆர் காந்தி கிருஷ்ணா சார். அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், செல்லமேங்கிற ஒரு பெரிய படத்தை வந்து அவர் பண்ணாரு. ஏற்கனவே வந்து விஷாலை வந்து அறிமுகப்படுத்தின இவர் வந்து இப்போ வந்து இந்த பிக் பாஸ் ராணவ் வந்து இந்த படத்துல கூட்டி வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. பிக் பாஸ் ராணவ் உண்மையிலே சொல்றேன், அந்த பையன் வந்து அவருக்கு வந்து சரியான ஃபியூச்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். காந்தி கிருஷ்ணா சார்னோன்னா சம்மதிச்சிட்டாரா, கதையை கேட்காம கூட இதுல சம்மதிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ராணவ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே செம்மையா பண்ணியிருக்காப்ல. நம்ம வீட்டுக்கு நெய்பர்ல உள்ள பையன், நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன், நம்ம தெருவில் உள்ள பையன் எப்படி இருப்பாப்ளோ அதே மாதிரி எந்த வித ஹீரோயிசமே இல்லாம அவ்வளவு அழகா பண்ணியிருக்காப்புல ராணவ். ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா குப்பல்ற சீன், அதெல்லாம் வந்து யதார்த்தமா வந்து குப்பக்காரனாவே இருப்பாப்புல. கொஞ்சம் கூட வந்து அதாவது ஒரு தயக்கமோ ஒரு நடுக்கமோ வந்து அவரோட நடிப்பிலே இல்லை. ரொம்ப காலமா நம்ம பார்த்த முகம் மாதிரியே அந்த படத்துல இருக்கிறது ராணுவோட பிளஸ் பாயிண்ட். உண்மையா ராணுவ வர்ற சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயிசமே இருக்காது. காஸ்டியூம் வைஸ் கூட சாதாரணமா ஒரு சின்ன பேண்ட் ஒரு ஷர்ட் தாங்க போட்டுட்டு வருவாப்புல. ஸோ அந்த அளவுக்கு யதார்த்தமான நடிப்பு. அவர் நினைச்சிருந்தா, சார் எனக்கு முதல் படம் சார், என்னை தயவு செய்து நல்லா பில்டப் கொடுங்க சார், அப்படி சார் இப்படி சார், என்னை தயவு செய்து வந்து தூக்கி விடுங்க சார், என் லைஃபே உங்கள்கிட்ட தான் சார் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏஆர் காந்தி கிருஷ்ணா சார் காலில் கூட விழுந்திருக்கலாம். காலில் விழுந்து அவருக்கு என்னென்ன பில்டப், அவருக்கு பயங்கரமான சாங், அவருக்கு பயங்கரமான மாஸ் ஃபைட்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டு வாங்கிக்கலாம். உண்மையிலேயே அந்த ராணுவம் வந்து எதுவுமே பண்ணலைங்க. சார் என்ன சொன்னாரோ அதை நான் அடிச்சு தந்துட்டு போயிட்டே இருக்கேன். எனக்கு அது போதும், எனக்கு இதுவே இறைவன் கொடுத்த வரோம். பிக் பாஸ்ங்கிற பெரிய பிளாட்ஃபார்ம்ல நான் வந்ததுனாலே என்ன தெரியல, இந்த படம் எனக்கு கிடைச்சிச்சுன்றத நம்பிக்கைப்பட்டு எதுவுமே பேசாம டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சு கொடுத்துருக்காப்புல. அதுக்கே வந்து ராணுவுக்கு வந்து பெரிய சல்யூட் பண்ணணும். அந்த அளவுக்கு ராணுவம் நடிச்சிருக்காப்புல. ஒரு சீன் சொல்லணும்னா, அவங்க அப்பா இறந்து போயிடுவாரு. அந்த சீன்ல வந்து மொட்டை அடிக்கிற சீன் இருக்கும். மொட்டை அடிச்சிட்டாப்புல, மொட்டை அடிச்சுட்டு பொண்டாட்டிகிட்ட வருவாப்புல. பொண்டாட்டிகிட்ட வர்ற சீன்ல நம்ம ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அவர் வந்து நிற்கும் போதே நம்ம மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கம் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமா வந்து அந்த காஸ்டியூமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், உண்மையா அது என்னதுன்னா வீட்டில் உள்ள பையன் கூட போட மாட்டான். ஸோ அந்த மாதிரி சாதாரண ஒரு சட்டையை போட்டு இப்படி மடிச்சு விட்டு பேண்டை போட்டு இன் பண்ணிட்டு இப்படி வந்து நிப்பாப்புல பொண்டாட்டி முன்னாடி கலக்கிட்டாப்புலங்க ராணவ். ஹீரோயின் ரோஸ்மின் தடத்தில் இது சொல்லும் போதே தெரியுது, இது மலையாளம் வரவங்கிறது நல்லா தெரியுது. ஆனா அவ்வளவு அழகான நடிப்புங்க அவங்களுக்கு. ஏதாவது அவ்வளவு அழகா இருக்காப்புல, எவ்ரி சீன் அழகா இருக்காப்புல. நான் நேர பார்த்து கூட பேசினேன், தமிழும் அவ்வளவு அழகா பேசுறாங்க. சும்மாவே மலையாளத்துக்காரங்களுக்கு தமிழ் வந்து அடிச்சு பின்னிடுவாங்க, நம்மளுக்கு தான் மலையாளம் வராது. ஆனா அவங்க உண்மையிலேயே தமிழை ரொம்ப நல்லா பேசிட்டு அந்த பொண்ணு நான் நேர்லயே மீட் பண்ணேன். அதுக்காண்டி நான் சொல்லலைங்க, படத்தை நீங்க பாருங்க. அவ்வளவு அழகான நடிப்பு, சூப்பர் நடிப்பு. சாங்ஸ்லயும் சரி, என்னென்ன தேவையோ அதுக்கப்புறம் நல்லா பண்ணாங்க. ஒரு கிளாமரான சீன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணாங்க. எல்லாமே சூப்பரா வந்துச்சு ரோஸ்மினுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களை வர்ற 2 பேருமே சேர்ந்து அவங்க கொடுத்த பாத்திரத்தை ரொம்ப கணக்கச்சிதமா பண்ணாங்க. வழக்கம் போல நம்ம கஸ்தூரி ரொம்ப மிகைப்படுத்தாம அவங்க ஒரு டாக்டர், சைக்காலஜி டாக்டரா வர்றாங்க, பொருத்தமா பண்ணியிருந்தாங்க. கஸ்தூரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே, இவங்களை சினிஃபீல்டு அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படி சொல்ற அளவுக்கு கஸ்தூரியுடைய நடிப்பு இருந்துச்சு. ஓகே, எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் ரொம்ப நான் வந்து ரியலி டிசப்பாயிண்டட். ஏன்னு கேட்டா மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரை எதுவுமே வந்து கணக்கச்சிதமா பொருந்தலைங்க. பட்ஜெட் ப்ராப்ளமா என்னன்னா எனக்கு தெரியாது. உங்ககிட்ட வந்து படம் வந்துருச்சு,
நீங்கள் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் அதை செஞ்சுருப்பீங்க. ஏன் செய்யலைங்கிறது தான் வந்து எனக்கு வந்து புரியாத புதிராக இருக்குது. மியூசிக் வந்து ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. படத்துக்கு தேவையான ஸ்கோரை வந்து ஜி பிரகாஷ் ப்ரோ வந்து பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஏன் இப்படி பண்ணாங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஜி பிரகாஷோடைய மியூசிக் வந்து நீங்கள் போட்டீங்களே யூத்துக்கு 10% கூட இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து அவ்வளோவா பெருசாக எனக்கு வந்து கனெக்ட் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். காந்தி கிருஷ்ணா சார் செல்லமேங்கிற ஒரு மெகா ஹிட் படம் விஷாலை அறிமுகப்படுத்தவர், ராணாவே அறிமுகப்படுத்தியிருக்காரு. என்னதான் நடக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து இந்த லவ் ஸ்டோரியை வந்து அவர் கையாண்ட விதம் வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எங்கேயுமே கனெக்ட் ஆகல. ஒரு 2 லவ் சேர்றாங்க இல்லையா, பயங்கரமான லவ்டா, சே சூப்பர் லவ்ல 2 பேர் சேர்ந்துட்டாங்க. அப்படி காமிக்கல. ஏன்னா 2K கிட்ஸ் தான். ஒரு ஃபோன், ஒரு இது, ஹாய் ஹாய் பாய் ஹாய், லவ் பண்றியா, வாங்க நேராக பார்க்கலாம், நேராக மீட் பண்ணுறாங்க, உடனே லவ் இது ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸ்லாம் இப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. ஆனால் அப்படிலாம் வந்து யாருமே லவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சாட்ஸ் இல்லாத ஆளுங்களே கிடையாது, நிறைய பண்ணுறாங்க. எஃபியில், இன்ஸ்டாவில், ட்விட்டரில், டிண்டரில், ஸ்னாப்பில் எல்லாத்துலேயும் வந்து சாட் நிறையா பண்ணுறாங்க. பண்ணவங்க பூரா லவ் பண்ணிட்டு போவாங்க. இவர் அந்த மாதிரி காமிக்கிறார். ஒரே சாட், ஹாய் கேன் வி மீட், கேன் வி டேட், அப்படி போயிடுறாங்க. அந்த மாதிரி காதல் கிடையாது. அதனால அவங்க பிரியும் போதும் பார்த்தீங்கன்னா எப்போ காதல் வந்து டீப்பாக காமிக்கலையோ பிரியறத வந்து டீப்பாக காமிக்கல. சும்மா தேட்டா முடிவுன்னு அடிச்சுக்கிட்டு நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன், நான் சொல்றது நீ சொல்லி பிரிஞ்சுறாங்க. பிரியும் போதும் நம்மளுக்கு வழி இல்லை, அவங்க சேர்ற போதும் அப்படி சொல்ற அளவுக்கு இல்லை. அவங்க போய் கவுன்சிலிங்ல உட்காரும்போது நீ பிரிஞ்சா என்ன சேர்ந்தா என்ன அப்படிதான் இருக்குது. ஸோ ஸ்கிரீன் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேகு, ரொம்ப கொட்டை விட்டாப்புல. இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள கருத்து. ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருந்தா ஒருவேளை எல்லாருக்குமே அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி படமாக இருக்கும். என்னை பொறுத்தவரை வந்து இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் வச்சா தான் போய் முடியுது. அடல் கண்டென்ட்டை பொறுத்தவரை அங்கங்கே லிப்லாக்கிஸ் வரும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வல்கரமாக இல்லை. சரி, ஓகே ரகமாக தான் இருந்துச்சு. இவ்வளோதான் என்னுடைய விமர்சனம். இந்த விமர்சனத்துக்கு பின்னாடி இந்த படத்தை போய் பார்க்குறதும் பார்க்காதும் நான் உங்ககிட்டே நான் விட்டுறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 10க்கு 4.8 கொடுப்பேன். மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.